வெல்கம் டு ஈட் வேஸ்ட் சேனல். பூட்டானுக்கு ட்ராவல் பண்ண நினச்சேன்னா அந்த ஜேர்னியில் முக்கியமாக சேர்க்கக்கூடிய அந்த பேக்கேஜில் ஒன்று டைகர்ஸ் நெஸ்ட் மோனாஸ்ட்ரி. இது பாரோ தக்ஸ்தங்க அல்லது புலிக்கூடு மடாலயம் அப்படின்றாங்க. இந்த இடத்த ரீச் பண்ணாலே பெரிய அட்வென்ச்சர் பண்ண மாதிரி தான். எப்படி போகலாம்ங்கிற டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது 1692 கட்டப்பட்ட மடாலயம். பூட்டானுக்கு புத்த மதத்தை அறிமுகப்படுத்திய துறவியான குரு ரின்போச்சே அப்படிங்கிறவர் முதல்ல தியானம் செய்த குகையை சுற்றி உள்ளது இது. அவர் திபெத்திலிருந்து புலியின் முதுகில் இந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று ஒரு புராண கதை கூறுகிறது. இந்த இடம் டைகர்ஸ் நெஸ்ட் மோனாஸ்ட்ரியை போகிறதுக்கு முன்னாடி உள்ள பைன் ஃபாரஸ்ட். அந்த இடத்த ரீச் பண்ணியாச்சு. இந்த மடாலயத்தில் 4 கோவில்கள் மற்றும் துறவிகள் வசிக்கும் இடம் உள்ளது. இது பாரோவிலிருந்து வடக்கே சுமார் 10 மைல் தொலைவில் இருக்குது. 7 வயசுக்கு மேலே தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஆரோக்கியமாகவும் ஆர்வம் உள்ளவங்களாகவும் இருந்தால் தாராளமாக போகலாம். மேலே போயிட்டு வர்றதுக்கு 6லேருந்து 7 மணி நேரம் ஆகும். ஸ்கார்ஃபு, ஜாக்கெட்டு, ஸ்வெட்டரு, முக்கியமாக ட்ரெக்கிங் ஷூஸ், அப்புறம் தண்ணி அல்லது எனர்ஜி ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போகணும். மடாலயத்துக்குள்ள காலனிகளில் அந்த பேகு, கேமரா இதெல்லாம் அலௌடு கிடையாது. மொபைலும் அலௌடு கிடையாது. நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போகணும்னு நினச்சா இந்த நமக்கு ரைட் சைடு தெரிகிற அந்த இடத்துல 1000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கலாம். இல்லை வெறும் மலையேற்றம் தான் பண்ண போகிறேன்னா ஃப்ரீ தான். எங்களோட வந்தவங்க 2 பேர் கீழேயே ஸ்டாப் ஆகிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாண்ட்விச்சும் எக்கும் அவங்கவுங்க கையிலே எடுத்துக்கிட்டோம் பேக்காக. இந்த வி ஷேப்பில் தெரிகிற இடத்துக்கு தான் நம்ம போயாகணும். ஓட்டுநர் கீழே இருக்க கைடு தான் எங்களுக்கு கூட வழிகாட்டினார். சாப்பிட்ட வேஸ்ட்டு அல்லது குப்பைகள் ஏதாவது இருந்தால் நம்ம பேக்லேயே எடுத்துகிட்டு கீழே உள்ள அதுக்குன்னு பிரத்யேகமாக உள்ள இடத்துல தான் போடணும். மலையேற்றத்துக்கு போகிறவங்களும் வர்றவங்களும் நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. அங்கேயும் நிறைய கம்பெல்லாம் வச்சுருக்காங்க. ஆளுக்கு ஒன்றா எடுத்துட்டோம். இந்த மடாலயம் செங்குத்தான பாறைகளில் மலையோரத்தில் அமைந்துள்ளது. உலகெங்கும் உள்ள பயணிகளுக்கு இது ஒரு சர்வதேச ஹைக்கிங் இடமாக இருக்கிறது. உங்களுக்கு நடக்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் அங்கங்கே குதிரைகள் இருக்குது, வாடகைக்கு கிடைக்கும், அதில் போகலாம். நாங்கள் எல்லாருமே முடிஞ்ச மட்டும் மலை ஏறி பார்த்துடலான்னு நினச்சிட்டோம். ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு போகத்தான் தெரிஞ்சது. நாங்கள் 2 பேட்சாக பிரிஞ்சிட்டோம். போகிற வழியிலே பெரியவர் ஒருத்தர் ஆப்பிள் விற்றுட்டு இருந்தார். இங்கே பீச்சும் ஆப்பிளும் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. இந்த மொனாஸ்ட்ரி கடல் மட்டத்திலேருந்து 11,000 அடி உயரத்தில் இருக்குது. இந்த இடத்துல வெயிலே தெரியல. குளிர், பனி, மேகமூட்டமெல்லாம் அதிகமாக இருந்தது. இந்த புத்த மடாலயம் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டது. 1000 ஆண்டுகள் பழமையான இந்த மடாலயம் திருவிழாக்கள், மத முக்கியத்துவத்தை முக்கியமாக கொண்டது. இந்த மலை உயரமாக செங்குத்தாக இருக்கும். உயர போக போக கீழே உள்ள பள்ளத்தாக்களை பார்த்தால் கொஞ்சம் பயமாகவே தான் இருந்தது. இங்கே பாதி தூரத்துக்கு மேலே போனால் ஒரு கேப்டேரியா இருக்குது. அங்கே ஸ்நாக்ஸு, டீ ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இடம் இருக்குது. இந்த டைகர்ஸ் நெஸ்டினுடைய ட்ரெக்கிங் தூரம் கிட்டத்தட்ட 4 மைல். கிட்டத்தட்ட 800 படிக்கட்டுகள் மேலே போக வேண்டியிருக்கும். இங்கே கல் படிக்கட்டு வழியாக பிரார்த்தனை கொடிகளால் மூடப்பட்ட பாலத்தை தொடர்ந்து போனால் அங்கே ஓய்வு எடுத்துக்கலாம். சுற்றிலும் உள்ள இயற்கையை ரசித்துக்கிட்டே பாதையை பார்த்து போய்க்கலாம். மழை காலம், பனி காலத்தில் போகிறதே ரொம்ப சிரமம். மேலே போக போக ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது. குளிரும் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் 2 பேர் ரிட்டர்ன் வந்துட்டோம். மீதமுள்ளவங்களும் கொஞ்சம் தூரம் இன்னும் மேலே ஏறிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஆகக்கூடி நாங்கள் மடாலயத்துக்குள்ளே போகவே முடியல. இந்த போர்டில் உள்ள சில பறவைகளை நம்ம மலையேற்றத்தின் போது பார்க்கலாம். ஆனால் இந்த ட்ரிப்பு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் வித்தியாசமான அனுபவமாகவும் இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.